வைகோவுக்கு கடந்த காலத்தில் அதிகமான சீட்டு, குறைச்சி சீட்டு. இப்ப வைகோ அவருடைய கட்சியுடைய பிரதிநிதி கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது அவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்று. அப்படித்தானே சொன்னாரு, அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு. அப்படிப்பட்ட கூட்டணியை வச்சுக்கிட்டு நம்மை பத்தி விமர்சனம் செய்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். நாம் சொல்லவில்லை, நாம சொல்லல. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சியில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர் பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்து கொண்டே அழுகிறேன் என்று சொல்லி, அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று சொன்னவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. யாரும் மகிழ்ச்சியோட இல்ல. மகிழ்ச்சியோட இருக்காங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி அதனுடைய தலைவர் சொல்றார், நாங்க மன வருத்தத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு பத்திரிகைன்னு பார்த்தேன், இன்றைக்கு பேச்சுவார்த்தை இன்று காலம் கடந்து இப்பொழுது இங்க அறிவிச்சாங்க. அதனால நாங்க தகுதியான வேட்பாளரை கொடுக்க முடியலன்னு விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா அந்த கூட்டணியுடைய நிலை என்ன என்பதை பாருங்க. பரிதாபமான நிலை. நம்ம கூட்டணி அப்படியா இருக்குது? கூட்டணி அமைச்சோம், எத்தனை சீட்டுன்னு அறிவிச்சோம், உடனடியா வேட்பாளரை அறிவிச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது அதிமுக. அது